Hello friends, welcome to today's Samayal. Today's Samayalல இன்னைக்கு நம்ம ரசப்பொடி அதாவது மணமணக்கு ரசப்பொடி எப்படி prepare பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். பொதுவாகவே ரசப்பொடி வந்து நிறைய பேருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து நியூவர்ஸ்க்கு புதுசா இருக்குறவங்களுக்கு பயன்படுமே அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த கப்ல தான் நான் வந்து இன்னைக்கு ரேஷியோ வந்து காமிச்சிருக்கேன். அதாவது அளவு வந்து இந்த கப்ல காமிச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு தனியா அதாவது கொத்தமல்லி விதைகள் வந்து எடுத்துர்க்கேன். கடாயில அந்த மாதிரி எண்ணெய் விடாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு இந்த மாதிரி தனியாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தனியா வறுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வரும்போது தீயை விட்டுறாம கொஞ்சம் பார்த்து இந்த ஸ்டேஜில் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க. அதுக்கு அடுத்ததாக சின்ன ஜீரகம் அந்த கப்லேயே நான் வந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ. அந்த மாதிரி ஜீரகம் வந்து பட்டுன்னு தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்துதான் 1/4 கப் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ரசம்னாலே மிளகு ஃப்ளேவர் தான் இருக்கணும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் நல்ல ஸ்பைசியாக வேணும் ரசம் அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டேஜில். இப்போ மிளகும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. மிளகு வறுக்கும்பொழுதும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ மிளகு ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்துதான் காஞ்ச மிளகா ஒரு 9 நம்பர் வந்து எடுத்திருக்கேன். மிளகா வந்து அதிகமாக வேண்டாம், ஒரு 9 மட்டும் போதுமான அளவு. மிளகாவும் நல்லா வறுந்துடுச்சு. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம ரசத்துக்கு இன்னும் கூடுதல் மனம் இருக்கிறதுக்காக ஒரு 20 கருவேப்பிலை இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த ஈரம் போகிறதுக்காக ஃபேனில் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்த உடனே அடுப்பு என்ன பண்ணிடுங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். அது கருவேப்பிலை அந்த மாதிரி அந்த ஈரத்தன்மை எல்லாம் போகிற அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ இதை மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நீங்கள் ஆற வச்சிருக்கணும். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அது மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதனுடைய வேர்வைகள் வந்து இறங்கிடுச்சுன்னா பவுடர் வந்து சீக்கிரம் கெட்டுடும். இப்போ இந்த மாதிரி கருவேப்பிலை இலைகளை அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் ஆகணும். அதுதான் வந்து கருவேப்பிலை வறுக்கிற வந்து பதம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற விட்டலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு மிக்சி ஜாரில் கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் பொழுது நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைக்காதீங்க, கொஞ்சம் நொறுநொறுப்பாக அரைங்க. அதாவது சில பேருக்கு இட்லி பொடி நொறுநொறுப்பாக அரைச்சாதான் பிடிக்கும். ஸோ அந்த பதத்துக்கு அரைங்க. ரசம்னாலே திப்பி வந்து இருக்கணும். அதாவது திப்பியாக இருந்தால் தான் ரசம் வந்து நல்லா இருக்கும். அது ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு திப்பி தங்காது. இந்த மாதிரி கொஞ்சம் நொறுநொறுப்பாக அரைச்சிங்கன்னா அந்த ரசப்பொடி டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது என்ன பண்ணிடுங்கன்னா இப்போ ஆற வச்சிருங்க. ஏன்னா மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த ஹீட் இருக்கும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரசப்பொடியை பயன்படுத்தி எப்படி ரசம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு வேளைக்கு ரசம் செய்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அதுதான் வந்து கரெக்டான பதம். ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா 1.25 அளவுக்கு எடுத்துக்கங்க. இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். அது மாதிரி ரசம் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஆனால் அதில் நான் மிளகு ஜீரகம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருப்பேன். அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருப்பேன் இல்லையா, அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க, இந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா உங்களுடைய ரசம் ரொம்ப டேஸ்டியாக ஊரே மணமணக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ரெசிபிகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.